தாய் வீடு பிப்ரவரி 2026. பதிந்த சேமிப்பு திட்டம். எழுதியவர் செந்தூரன் புனிதவேல். வாசிப்பவர் குமணன் தம்பி. பிப்ரவரி மாதம் இறுதி தினத்திற்கு முன் சேமிப்பில் வைக்கப்பட்ட பணம் முன்னைய வருட வருவாயிலிருந்து வரி அறவிடப்படுவது விலக்கப்படும். முதலில் பதிந்த சேமிப்பு திட்டத்தை சற்று புரிந்து கொள்வோம். நாம் மதியம் கனடா நாட்டில் ஓய்வுகால தேவைக்காக சேமிக்கும் இந்த சேமிப்பை பலரும் பதிவு செய்யப்பட்ட ஓய்வூதிய சேமிப்பு திட்டம் என குறிப்பிடுவர். நீங்கள் ஊதியத்திற்கு வேலை செய்பவராகவோ அன்றி சுய தொழில் செய்பவராகவோ இருப்பீர்கள் என்றாலும் கூட பதிவு செய்யப்பட்ட ஓய்வூதிய சேமிப்பு திட்டம் உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பதிவு செய்யப்பட்ட சேமிப்பு திட்டம் என்றால் என்ன? கனடிய அரசாங்கத்தால் கனடியர்களின் ஓய்வுகால ஊதியத்தை அதிகரித்து அவர்கள் இறுதி காலம் இனிமையாக அமைவதற்கு செய்த ஒரு சேமிப்பு திட்டமே. இந்த RSPயில் இடப்படும் முதல் வருவாயிலிருந்து கழிக்கப்பட மீதி உள்ள பணத்திற்குத்தான் வருவாயாக வரி அறவிடப்படும். நீங்கள் இறுதி காலத்தில் ஓய்வு பெற்ற பின் சேமிப்பில் இருந்து செலவுக்காக பணத்தை மீளப்பெறும் வேளையில் பெற்றுக்கொள்ளும் தொகைக்கு வரி வசூலிக்கப்படும். மேலும் சேமிப்பில் உள்ள தொகை வரி இல்லாது கூட்டு வட்டி காரணமாக பெரும் தொகையாக வைப்பு கூடியிருக்கும். பதிவு செய்யப்பட்ட சேமிப்பு திட்டத்தின் பயன்கள். வரியில் பெறும் நன்மை. பதிவு செய்யப்பட்ட சேமிப்பு திட்டத்தின் பெரும் நன்மை எதுவென்றால் பிற்போடப்படும் வரி வசூலிப்பே. நீங்கள் வைப்பில் வைக்கும் ஒவ்வொரு டாலரும் உங்கள் வருவாயில் கொடுக்கும் வரியை குறைக்கும். உதாரணத்திற்கு, நீங்கள் பெரும் வருவாயுள்ள ஒருவரானால் ஒரு $10,000 சேமிப்பில் இடுவதனால் உங்கள் வருட வட்டி பெருமளவு குறைந்துவிடும். எனவே இவ்வரி குறைப்பு வருடாந்த வரியை குறைப்பதற்கு பயனுள்ள திட்டமாகும். உங்கள் சேமிப்பில் இட்ட பணத்தின் வளர்ச்சியால் பெறும் தொகையும் வரி ஏதும் இல்லாது வளர்ச்சியடையும். இப்படி பிற்போடப்படும் வரி வசூலிப்புடன் கூட்டு வட்டியால் பெறும் தொகையும் வளர்ச்சியை பன்மடங்காக்கும். ஓய்வுக்காக சேமிக்கும் திட்டமாக இருப்பினும் அவசர தேவைக்கு, அதாவது வீடு வாங்க அல்லது கல்வியை தொடர இச்சேமிப்பில் இருந்து பணம் மீளப்பெறும் உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, குறிப்பிட்ட காலத்தில் தொகையை மீள கட்ட வேண்டும். குடும்பத்தில் ஒருவர் மற்றவரிலும் மிகவும் அதிகமான வருவாயுடையவராயிருப்பின் இருவரும் ஒரே சேமிப்பில் பணத்தை வைத்து ஓய்வு காலத்தில் இருவருமே சமமாக மீளப்பெற்றால் வரி பெரிதும் குறைய வசதியாயிருக்கும். எவ்வளவு இளம் வயதில் பதிவு செய்யப்பட்ட சேமிப்பு திட்டத்தில் வைப்பு வைக்கிறீர்களோ அவ்வளவிற்கு நீங்கள் பயனடைவீர்கள். காரணம் கூட்டு வட்டியே. RSP மற்றும் RRSP ஆகியவற்றின் ஒற்றுமை வேற்றுமைகள். பொதுவாக பல சந்தர்ப்பங்களில் இவை ஒன்றாக கணிக்கப்படினும் அவற்றிற்கிடையில் சில வேறுபாடுகள் உண்டு. அவற்றை கவனிப்போம். RSP என்பது பரந்த பயன்பாடுடைய சேமிப்பாகும். ஆனால் RRSP கனடா நிதி திணைக்களத்தினால் அனுமதிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற பின் பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. கடந்த வருட வருவாயில் 18% மட்டும் அவர்களால் வரையிட்ட தொகை வரை வைப்பு கொள்ளலாம். இந்த வருடம் உங்களுக்கு முழு தொகையை சேமிப்புக்கு தர முடியாததனால் அடுத்த வருடம் அதையும் சேர்த்து சேமிப்பதற்கும் அனுமதி உண்டு. கூட்டாக பதிந்த சேமிப்பு திட்டம். அண்மை காலமாக கூட்டாக பதிந்த சேமிப்பு திட்டம் மூலம் சேமிப்பது பெரிதும் விரும்பப்படுவதை காணக்கூடியதாயுள்ளது. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் சேமிப்பதுடன் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரும் ஒரு தொகையை, அதாவது தொழிலாளரிடம் தொகைக்கு ஈடாக தானும் கொடுப்பார். இத்தகைய சேமிப்பு தொழிலாளருக்கு மட்டுமல்ல உரிமையாளருக்கும் பயனுள்ளதாகும். காரணம், தன்னிடம் வேலை செய்பவருக்கு பணம் கொடுப்பதுடன் அனுபவமுள்ள வேலையால் விலகிச் செல்லாது இருப்பதற்கும் அது வழிவகுக்கும். நிதி திட்டமிடலில் மூலோபாய பங்கு மிக முக்கியமாகும். பதிந்த சேமிப்பு திட்டமானது நிதி திட்டமிடலில் முக்கிய பங்கு வகிக்கும். சேமிப்பிற்கும் செலவிற்கும் இடையில் ஒரு சமச்சீர் இருப்பது அவசியம். அது ஒவ்வொருவருக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை தரும். இச்சேமிப்பு திட்டம் தொடர்பில் சில தவறான கருத்துகள் உலாவத்தான் செய்கிறது. அவை, என்னால் சேமிக்க முடியாது என்பதிலும் ஒரு சிறு தொகையை மாதம் இருப்பு வைக்க செய்யலாம். நான் வரி தொகைகளை பின்பு செலுத்தலாம் என பிற்படுவதிலும் ஒரு சிறு தொகையை சேமிப்பது நலமாகும்.
நான் ஆரம்பத்திலேயே செய்திருக்க வேண்டும். இனி பலனில்லை என தீர்மானித்தால் முயற்சியில் ஈடுபடுங்கள். RSPயில் பணமிடுவது வரி விலக்கு, வேண்டிய அவசரத்துக்கு மீளப்பெறுதல் மற்றும் நெடுங்காலம் கூட்டு வட்டியில் தொகை வளரும். சூரியன் அஸ்தமிக்கும் காலத்தில் படுவான் கரை போல் அழகாக மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துகின்றேன். நன்றி.